மருத்துவ படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு அல்லது நீட் என்ற அறிவிப்பு வருத்தம் அளிக்கிறது. +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியுள்ளார். 2025-2026 ஆண்டிற்கான சிறந்த நெசவாளர் மற்றும் வடிவமைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட 11 விருதாளர்களுக்கு 22,25,000 ரூபாய் காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி முதல்வர் விஜய் சிறப்பித்தார். 2026 சென்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை பிரக்ஞானந்தா மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என பாராட்டியுள்ளார். தமிழகத்தில் வறட்சி பாதிப்புகளை சமாளிக்கவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரிசெய்யும் அவசர நடவடிக்கைகளுக்காக ரூபாய் 288.97 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டுக்கு 5 நீதிபதிகளும் 10 கூடுதல் நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் கடைகளில் மது வாங்க ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்ததாக அமைச்சர் விக்னேஷ் அறிவித்துள்ளார். ஆன்லைனில் மதுவுக்கு முதல் நாளில் 700க்கும் மேற்பட்டோர் ஆர்டர் செய்துள்ளனர். மேகதாது விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தும்படி முதல்வரை வலியுறுத்தி வருகிறேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாது காவிரி பிரச்சினை என்பது தமிழகத்தின் மைய பிரச்சினை, உணவு பிரச்சினை என்றார். முதல்வர் விஜயின் கோட் படத்திற்கு பிளாக்கில் டிக்கெட் விற்ற நபர் ஜனநாயகன் படம் வரும்போது அமைச்சராகிவிட்டதாக சீமான் விமர்சித்தார். மேலும் என் மீது 260 வழக்குகள் உள்ளது, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றார். குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு இதுவரை எந்தவித நிவாரணமும் வழங்காமல் சட்டசபையில் மட்டும் நிவாரணம் வழங்கிவிட்டதாக முதல்வர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பழனி கோயில் நில மோசடி தொடர்பான வழக்கில் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்தார். தலைமறைவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சரணடைந்தார். காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்தை அரசாங்கம் எந்த நிமிடத்தில் தொடங்கினாலும் ரஜினிகாந்த் தனது வாக்குறுதியின்படி 1 கோடி ரூபாய் நிதியை வழங்குவார் என்று மக்கள் மேடை அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா அறிவித்தார். தேனி கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளின் முதல் போகத்துக்கு பெரியாறு அணையில் 200 கன அடி வீதம் நீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி மதுரை குடிநீர் தேவைக்காக நாளை முதல் 120 நாட்களுக்கு வினாடிக்கு 150 கன அடி நீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் அருகே லஞ்சம் வாங்கியதாக விஏஓ சதீஷ்குமார் 2வது முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார். கூட்டுப்பட்டாவில் பெயர் சேர்க்க ரகு என்பவரிடம் ரூபாய் 6,000 லஞ்சம் பெற்றதாக விஏஓ உதவியாளர் மம்தா கைது செய்யப்பட்டனர். கடன் கொடுத்த நிறுவனங்கள் மற்றும் திருப்பி வசூலிக்கும் ஏஜென்ட்டுகள் அனைவரும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடன் வாங்கியவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் சோலாப்பூர் கைத்தறி துண்டை பிரதமர் மோடிக்கு சிவசேனா ராஜ்யசபா எம்பி ஜோதி பாக்மரி பரிசளித்தார். யுபிஐ பரிவர்த்தனை கட்டணம் வணிகர்களுக்கு மட்டுமே விதிக்கப்படும், வாடிக்கையாளர்களுக்கு இல்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நேரடியாக சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்ய வசதியாக சரக்கு அடிப்படையிலான மின் வணிக ஏற்றுமதிக்கு அந்நிய நேரடி முதலீட்டு விதிகளில் மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேனி பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் மற்றும் தேவி ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தீப அலங்கார சேவை விமர்சையாக நடைபெற்றது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர்ச்சியாக நடக்கும் போராட்டங்கள் குறித்து விசாரணை நடத்திய டெல்லி ஹைகோர்ட் ஜந்தர் மந்தரில் உள்ள போராட்ட தளத்தை ஏன் முழுமையாக மூடக்கூடாது என மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோயிலில் நன்கொடையாக பெறப்பட்ட நிதியில் இந்த முறைகேடு நடைபெறவில்லை என தணிக்கை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. FRCA சட்டம் குறித்து அமெரிக்க எம்பி விமர்சித்திருந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வெளிநாடுகளிலிருந்து வரும் நன்கொடையை ஒழுங்குபடுத்தியுள்ளன என மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. எல்லைகளில் சீனா தன்னிச்சையாக பெயரிட்டு உரிமை கோரி வந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தின் லாங்ஜூ உள்ளிட்ட 27 முக்கிய பகுதிகளை இந்திய வரைபடத்தில் முறைப்படி பதிவேற்றி சீனாவின் சட்டவிரோத செயல்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நாளை ட்ரோன் பறக்க கலெக்டர் வந்தனகா தடை விதித்துள்ளார். ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அமித்ஷா வருகை தருகிறார். இந்தியாவின் LPG இறக்குமதியில் அமெரிக்காவின் பங்கு 67% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. வளைகுடா நாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து சந்தை சூழலுக்கு ஏற்ப எரிசக்தி ஆதாரங்களை இந்தியா மாற்றியுள்ளதாக
மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி கூடிய நிலையில் முதல் நாள் பொது பட்ஜெட் மற்றும் 2ஆம் நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3வது நாளான இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கோரிக்கை வைத்தது நான் தான். ஒருவேளை இந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்காதா என்ற எண்ணத்தில் அந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக முதல்வர் விஜய் பேசினார். இந்த விஷயத்தில் ஏதேனும் அவமானம் நடந்தால் மக்களுக்காக அதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசு அமைந்த பிறகு இதுவரை இல்லாத வேகத்தில் கர்நாடக அரசு செயல்பட்டு வருகிறது. கர்நாடகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. ஆனால் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு மறுக்கிறது என சட்டசபையில் உதயநிதி பேசினார். காவிரி நமக்கு உயிராதாரம். தமிழக உரிமையை நமது அரசு எப்போதும் விட்டு தராது. எந்த கட்சிக்கு இதில் பெருமை என்பதெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்துகிறேன். சட்டப்படி அணுகுவோம் என சட்டசபையில் முதல்வர் விஜய் கூறினார். காவிரி பிரச்சனையில் தீர்வு காணவே பெங்களூரு செல்ல முடிவு எடுத்ததாக முதல்வர் விஜய் சட்டசபையில் விளக்கமளித்தார். பகை நாடுகளை பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னன்னுதான் நினைச்சேன் என்றும் அவர் கூறினார். சட்டசபையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது. ஆனால் தமிழக அரசு காவிரி விவகாரத்தில் இதுவரை என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். காவிரி விவகாரத்தில் சீப் பாலிடிக்ஸ் செய்ய விரும்பவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கேள்விக்கு முதல்வர் விஜய் பதிலளித்தார். தொகுதி மறுவரையறையை கடந்த ஓராண்டு காலமாக எதிர்த்து வருகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை என தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலளித்தார். காவிரி விவகாரத்தில் இந்த அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். விவசாயிகளின் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். ஊழல் செய்தால் எந்த அமைச்சரும் பதவியில் இருக்க முடியாது. நாங்கள் ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்டும் வசூல் செய்யவில்லை என அமைச்சர் ஆதவ் சட்டசபையில் பேசினார். பழனிசாமி பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது என்று அதிமுக உறுப்பினர் வேதனைப்பட்டு கூறினார். ஆனால் ஒரு நொடி கூட நேரலையில் துண்டிக்கப்படவில்லை. அவருடைய சிரித்த முகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவர் தலையிலும் ₹1.28 லட்சம் கடன் உள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்காததால் தமிழகத்தில் 1 லட்சம் ஏக்கர் பயிர்கள் தண்ணீரின்றி கருகி சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசிடம் மண்டியிட தேவையில்லை. இந்த பிரச்சினையில் மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க தயார் என முதல்வர் பேசுவது ஏற்புடையது அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி சட்டசபையில் பேசினார். எங்கே இருக்கிறார் எங்கள் தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்கிறோம். மகளிர் உரிமை தொகை வாங்குற ஒவ்வொருவரது உள்ளத்திலும் இருக்கிறார். எங்களால் தமிழகத்திற்கு மீண்டும் விடியல் கிடைக்கும் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி சட்டசபையில் கூறினார். தமிழகத்தில் ஒவ்வொருவர் மீதும் கடன் விட்டுவிட்டு சென்றதில்தான் ஸ்டாலினை தேட வேண்டும் என்று நினைக்கிறேன் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்விக்கு அமைச்சர் மரிய வில்சன் பதிலளித்தார். முதல்வரை இப்படி பேசியிருக்க கூடாது என்றுதான் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். என்னை அறியாமல் வந்த வார்த்தை, அருள் கூர்ந்து நான் பேசியதை மறந்து விடுங்கள் என சட்டசபையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கூறினார். அதிமுக கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி மீண்டும் அறிவித்துள்ளதாக அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டசபையில் பேசினார். கடந்த 60 ஆண்டுகளாக இருந்து வந்த பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டன. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். டாஸ்மாக் துறையில் முந்தைய காலங்களில் நடைபெற்ற ஊழல்களையும் முறைகேடுகளையும் குறைத்ததாலேயே கடைகள் மூடப்பட்ட போதிலும் அரசின் வருவாய் தானாக உயர்ந்து கொண்டே செல்கிறது என சட்டசபையில் அமைச்சர் விக்னேஷ் கூறினார். காவிரி பிரச்சனையை தீர்க்க முதல்வர் கர்நாடகாவிற்கு செல்ல தயங்காதீர்கள். உங்களுக்கு சிறு அவமரியாதை அங்கு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களுக்கு பின்னால் நிற்கும் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று சட்டசபையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கைத்தறி தினத்தை ஒட்டி தமிழக அரசின் கைத்தறித்துறை ஏற்பாடு செய்த ஹேண்ட்டெக்ஸ் 2026 கண்காட்சியை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றித்தறி விற்பனை நிலையம் மற்றும் மின் வணிக தளத்தையும் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார், ராஜமோகன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர்.
திட்டங்களிலிருந்து கருணாநிதியின் பெயரை நீக்குவது எளிதாக இருக்கலாம், ஆனால் நவீன தமிழகத்தின் வரலாற்றை மாற்றி எழுத எவராலும் முடியாது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான 14 பேரில் 13 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கிருஷ்ணன் என்பவருக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா தனது விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றதால் வழக்கை செங்கல்பட்டு கோர்ட் முடித்து வைத்தது. புதுச்சேரியில் 2026-2027 ஆண்டுக்கு 14,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுவதாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவித்தார். பழனி முருகன் கோயில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நெஞ்சுவலி மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சிரோன்மணி அகாலி தளம் கட்சித் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இதனால் பாரதிய ஜனதாவுடன் அக்கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதா என்ற யூகம் எழுந்துள்ளது. நாட்டின் தலைநகரின் இயல்பு வாழ்க்கை தொடர் போராட்டங்களால் முடங்கக்கூடாது, தேவையற்ற நெருக்கடிக்கும் பாதிப்புக்கும் உள்ளாகும் ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தை மூடுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி அமித் மகாஜன் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தாய்லாந்து பள்ளியில் மாணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 ஆசிரியர்கள் 3 மாணவர்கள் என மொத்தம் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவனும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு, மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக 7 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி பொருட்களை வாங்குமாறும் நெசவாளர்களுக்கு ஆதரவான வீடியோக்களை பகிருமாறும் மக்களை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தில் கவர்னர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இண்டி கூட்டணியைச் சேர்ந்த 21 எம்பிக்கள் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். தேசிய தேர்வு முகமை நியமித்த 3 துறைசார் வல்லுநர்கள் பணத்திற்காக 2026 நீட் தேர்வு வினாத்தாள்களை கசியவிட உடந்தையாக இருந்ததாக தெரிவித்து சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மருத்துவ மாணவர்கள் கட்டாய கிராம சேவை செய்வதற்கு சீரான கொள்கை தேவை. நாடு முழுவதும் சீரான கொள்கையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என 1 வருட கிராம சேவை கட்டாயம் என்ற கர்நாடக அரசின் உத்தரவை எதிர்த்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க வருகிற 8ஆம் தேதி தமிழக எம்பிக்களின் கூட்டத்துக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையின் 3வது நாளான இன்று பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் காவிரி பிரச்சினையை கையில் எடுத்த திமுக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. தாவேகாவின் செய்தி தொடர்பாளராக உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 8வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி சென்றனர். கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தாவேக பெண் நிர்வாகிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக தஞ்சாவூர் திமுக கவுன்சிலர் நீலகண்டன் உள்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். காவிரி விவகாரத்தில் துளியும் அரசியல் செய்யும் எண்ணம் இல்லை. மேகதாது அணை குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் நமது உரிமைகளை அரசு விட்டுத் தராது என்றார். கர்நாடகாவில் கூட்டியது போல் தமிழகத்திலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். போதிய நீர் இருந்தும் தமிழகத்திற்கு கர்நாடகா நீர் திறக்கவில்லை என்றார். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதல்வர் விஜய்க்கு என்ன பயம்? 3 ஆண்டுகளாக அவர் யாரையும் பார்த்து பயப்பட்டதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். தமிழகத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒத்த முடிவோடு நாம் டில்லிக்கு செல்ல வேண்டும் என சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டும். முதல்வர் விஜய் டெல்டா விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து பேச வேண்டும். 1 லட்சம் ஏக்கர் சாகுபடி பாதிப்பை சந்தித்து வறட்சி ஏற்பட்டுள்ளதாக சட்டசபையில் மேகதாது விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். செப்டம்பர் மாதம் இறுதி வரை பார்த்துவிட்டுதான் விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் குறித்து அரசு முடிவெடுக்கும் என இபிஎஸ் கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவுக்கு மேட்டூர் அணையில் நீர் இல்லாததால்
ஜூன் 12 நீர் திறக்க இயலவில்லை. அணையில் 41 டிஎம்சி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்ப அணை திறக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் கூறினார். ரீல்ஸ் மோகம் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரம் பெருகியுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இருக்கிறாரா என திமுக எம்எல்ஏ ரகுபதி கேள்வி எழுப்பினார். பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசில் எந்த பொறுப்பிலும் இல்லை என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் சொன்னார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்காற்றி வருகிறது. உற்பத்தி திறன், ஏற்றுமதி, கல்வி, சுகாதாரம், சமூக நலன் ஆகிய துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பெரிய பங்களிக்கிறது என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். 832 கோடி ரூபாயில் அண்ணன் சீர்திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். இந்த திட்டத்தை செயல்படுத்த 2000 கோடி ரூபாய் வேண்டும் என கூறினார். ஒரு அரசு வைக்கிற திட்டத்தின் பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த பிடி வாரண்ட் அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டது. கதர் உடையை தமிழக கலாச்சார உடையாக அணிய வேண்டும் என பிரேமலதா கேட்டுக் கொண்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பெரும்பாலும் கதர் ஆடையே அணிவார் என்றார். படகு பழுதால் கரை ஒதுங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள் கைதை கண்டித்து நாளை ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இப்போதும் அம்மா ஆட்சிதான் நடக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவாக்கிய கொள்கைகள், மக்கள் நல திட்டங்கள் மற்றும் நிர்வாக கோட்பாடுகளின் அடிப்படையில்தான் தற்போதைய ஆட்சி செயல்பட்டு வருகிறது என சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். முந்தைய ஆட்சி காலங்களிலும் அரசு திட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டது என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு மக்களின் அரசு என்றார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்ததால் நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் அளிக்கும் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் குறித்தும் அவை குறித்தும் பேசியதற்கு சட்டசபை உறுப்பினர் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியதை குறிப்பிட்டு கூறினார். புதிய திட்டங்களை பட்ஜெட்டில் தேடி பார்க்கிறேன். இருப்பது போன்று உள்ளது, ஆனால் கண்ணுக்கு புலப்படவில்லை. திமுகவின் திட்டங்கள் அனைத்தையுமே தாவேக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது என திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் ஊழலை ஒழித்துள்ளார். முதல்வரின் அதிரடி நடவடிக்கையால் ஊழல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாக தாவேக்கா எம்எல்ஏ சத்யபாமா தெரிவித்தார். தேனி வருஷநாடு மேகமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிற்கு எதிராக அரசு உடனடியாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். வருமான வரித்துறை வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேகமலையிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதை கண்டித்து தேனி கலெக்டர் அலுவலகம் வருஷநாடு வட்டார மலைவாழ் மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி முசிறி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகனுக்கு திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான சேவைகளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஏர் இந்தியா நிறுவனம் மீண்டும் துவங்க உள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை உலக தரத்திற்கு உயர்த்த சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான பொறியியல் பணிகள், திட்ட அறிக்கை தயாரிப்பது உள்ளிட்ட அவசியமான ஆவணங்களை வழங்க ஆலோசனை கோரப்பட்டுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்று சவரனுக்கு 1350 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் பட்டாசு ஆலைகளுக்கு தொடர்ச்சியாக சீல் வைப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வெம்பக்கோட்டையில் 2000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,875 கனஅடியில் இருந்து 13,674 கனஅடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 77.57 அடியாகவும் நீர் இருப்பு 39.57 TMC ஆகவும் உள்ளது.
கொடைக்கானல் டம்டம்பாறை எனும் பகுதியில் உள்ள எலிவால் அருவி மழையின்றி வறண்டுள்ளது. இதனால் டூரிஸ்டுகள் அருவியில் நீர் விழும் அழகை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். விருதுநகர் காய்ச்சக்கார அம்மன் கோவிலில் பாரதிய ஜனதா கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜா தலைமையில் பாரதிய ஜனதாவினர் மழை வேண்டி கூழ் ஊற்றி வழிபாடு செய்தனர். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான முருகதாஸ், அன்வர்தீன், சேதுபதி ஆகியோரின் ஜாமீன் மனுவை திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி செய்தது. சூரிய குடும்பங்களுக்கு வெளியே LHS 1140b என்ற புதிய கோளை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது பூமியின் எடையை விட 5 மடங்கு அதிகம். அந்த கோளில் நீர் இருப்பதற்கு ஏற்ற சரியான வெப்பநிலை உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான 500க்கும் மேற்பட்ட சந்தனம் மற்றும் தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் செங்கமல தாயார் ஆடிப்பூரம் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் ராஜகோபுரத்தில் உள்ள 12 அடி முருகன் சிலைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 25 கிலோ சந்தனத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் OTTயில் வெளியாகியுள்ள வெப் சீரிஸ் வதந்தி 2 இதில் முடக்கத்தான் மணி என்ற கதாபாத்திரம் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறி வெப் சீரிஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என மதுரை கலெக்டரிடம் மாடுபிடி வீரர் முடக்கத்தான் மணி மனு அளித்தார். இந்நிலையில் மணியை சந்தித்த சசிகுமார் கூறியதாவது: மணியை தவறாக சித்தரிக்கவில்லை, நான் மதுரைக்காரன், ஜல்லிக்கட்டு பற்றி தெரியும், ஒருபோதும் ஜல்லிக்கட்டையோ மாடுபிடி வீரர்களையோ தவறாக சித்தரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். கவின், நயன்தாரா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஹாய் திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாதவன் நடிப்பில் விஞ்ஞானி GD நாயுடுவின் வாழ்க்கையை தழுவி உருவாகியுள்ள GTN படம் வெளியாகியுள்ளது. முன்னதாக இவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கின்றன, சிறப்பான ஆட்சி நடக்கிறது, எனக்கு விஜயை நன்றாக தெரியும், என் நண்பர் விஜய் முதல்வர் விஜய் ஆகியிருக்கிறார் என்று என்னால் பெருமையுடன் சொல்ல முடியும் என்றார். நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ராமாயணா நவம்பர் 6இல் உலக அளவில் வெளியாகிறது. கடந்த வாரம் இதன் ட்ரெய்லர் வெளியானது. உலக அளவில் இந்த ட்ரெய்லர் அனைத்து வலைத்தளங்களிலும் சேர்த்து 1 பில்லியன் அதாவது 100 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. இப்படம் உலக அளவில் 50,000க்கும் அதிகமான தியேட்டர்களில் வெளியாக இருக்கிறது. தெலுங்கில் இளம் நடிகர்கள் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஹுசாரு பிட்டலு பிக்சு கோயகரா இயக்கியுள்ளார். ஆகஸ்ட் 15இல் ரிலீஸ் ஆகிறது. இப்பட நிகழ்ச்சியில் பங்கேற்ற இதில் நடித்த புட்டா பானு என்ற நடிகர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென தன்னைத்தானே கன்னத்தில் பலமுறை அறைந்து கொண்டார். பின்னர் கண்ணீர் மல்க பேசிய அவர், 8 ஆண்டுகளாக சினிமாவில் நுழைய பல அவமானங்கள், கஷ்டங்களை சந்தித்தேன். இன்றைக்கு பெரிய திரையில் என்னை பார்க்கும்போது நம்ப முடியவில்லை, கனவா நிஜமா என்பதற்காக அறைந்தேன் என்றார். ஆண்பாவம் பொல்லாதது படத்திற்கு பின் ரியோராஜ் நடிப்பில் அடுத்து உருவாகியுள்ள படம் ராமின் லீலா. ராமச்சந்திரன் கண்ணன் இயக்க வர்த்திகா ஜெயின் நாயகியாக நடித்துள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வந்த சூழலில் ரியோ வெளியிட்ட பதிவில், கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள், ராமின் லீலா ஆகஸ்ட் 21இல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது என தெரிவித்துள்ளார்.